ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியே இனிமேல் நான் எங்கள் அண்ணனுங்களோட சந்தோஷமாக நான் இருக்க போகிறேன். இத்தனை நாள் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்க போகிறேன். நடுவில் வந்து எங்கள் அம்மாவுக்காக நான் என்னை மாற்றிக்க நான் விரும்பலை அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு எல்லாரையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்காக எத்தனை தடவை வேணாலையும் நாங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. மன்னிப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பல்லவா, நீ உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். சில விஷயங்கள் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது. நீ ரொம்ப சின்ன பையனா, இனிமே போக போக உனக்கே எல்லா விஷயமும் புரிய வரும்போது அப்போ நீ உணர்வ. அதனால தான் சொல்கிறேன், அண்ணனுங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இரு. நடுவில் வந்த 2 நாளில் உங்கள் அம்மாவை பற்றி நினச்சி நீ உன்னுடைய சந்தோஷத்தை எழுந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம சேரன் இருந்துட்டு, அப்பா நீங்கள் நேற்று பல்லவனை தேடிக்கிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் தேடிக்கிட்டு போனேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நடேசன் வந்து சொன்ன உடனே, அவன் மேலே தான் நீங்கள் இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கல்ல, அப்புறம் ஏப்பா நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், பேசாமல் பல்லவன்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லிவிடுங்களேன். அவன் ரொம்ப சின்ன பையன்லாம் கிடையாது, காலேஜுக்கெல்லாம் போகிறான். அவனுக்கும் நல்லது கெட்டது என்னன்னு தெரியும். அவங்க அம்மா எதுக்காகவோ அவன் ஏதோ ஒன்று பண்ணதுனால தான் நீங்கள் அன்னைக்கு அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க. அது என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள். அப்போயாவது அவன் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.